ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கோடிஸ்டன். இன்னைக்கு நாம சிஸ்டம் டிசைன் சீரீஸில் பார்க்க போகிற கான்செப்ட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் ஃபண்டமெண்டலி பேசிக்கான சிஸ்டம் டிசைன் கான்செப்ட். இது ஏன் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு சிஸ்டமும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, என்ன மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்னா என்ன? கிளைண்ட்னு ஒருத்தன் இருப்பான், சர்வர் ஒருத்தன் இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன் தான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். கரெக்ட்? இங்க கிளைண்ட்ன்றவன் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவான், சர்வர்ன்றவன் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸா கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு flipkart.com அப்படின்னு நம்ம டைப் பண்ண உடனே ஃப்ளிப்கார்ட்டோட சர்வர் நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட அப்ளிகேஷன் அந்த டேட்டாவை கிளைண்ட்டுக்கு, அதாவது கிளைண்ட்ன்ற போது இந்த இடத்துல உங்கள் ப்ரௌசருக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதுதான் பேசிக்காக ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இப்போ கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் மெயினான ரோல்ஸ் யார் யார் அப்படின்னா, ஒரு கிளைண்ட், ஒரு சர்வர். இந்த ரெண்டு பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்? டெலிகிராஃப் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். லேட்டர் பாயிண்டில் லெட்டர்ஸ்னு ஒன்று வந்துச்சு, லெட்டர் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இமெயில் வந்துச்சு, இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் வந்ததுக்கப்புறமா டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும்போது, அதே மாதிரி தான் இங்கே சர்வர் அண்ட் கிளைண்ட்டுக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷனுக்கு பேர் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா HTTP, FTP, SMTP, இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இது என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்ன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த மொமெண்ட்டில் பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு பேர் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள். நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்ப்போம். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஆர்கிடெக்சர், மல்டி டயர் ஆர்கிடெக்சர்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 டயர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்ப்போம். 2 டயர் ஆர்கிடெக்சர் இஸ் நத்திங் பட் ஒரு கிளைண்ட் இருக்கான், ஒரு சர்வர் இருக்கான். இந்த கிளைண்ட் சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறான். இந்த சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி சில கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் பண்ணி கிளைண்ட்டுக்கு திரும்ப ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி விட்றான். ஓகே, இப்போ இந்த இடத்துல கிளைண்ட்டுன்றது இதர் ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை எனி யூசர் இன்டர்ஃபேஸாக கூட இருக்கலாம். இப்போ இங்கே சர்வர் அப்படின்றவன் யார் அப்படின்னா, இது வந்து ஒரு பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து பேசிக்கலி ஒரு 2 டயர் ஆர்கிடெக்சர். ஓகே, இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரே நல்லா இருக்கு, 2 டயர் ஆர்கிடெக்சரே நல்லா இருக்குன்னும் போது நான் எதுக்கு 3 டயர் ஆர்கிடெக்சர் போகணும்? லெட்ஸ் சே எனக்கு பிஸ்னஸ் லாஜிக் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர் என்னோட யூசர் கவுண்ட் வந்து நிறைய பேர் வர போகிறாங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் queries வந்து எடுப்பாங்க, சர்வர் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது என்னால் ஒரே சிஸ்டம்லேயே என்னோட பிஸ்னஸ் லாஜிக்கையும் டேட்டாபேஸையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாபேஸை தனியாக பிரிச்சிருக்கேன். அதாவது இந்த சர்வரில் வெறும் பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் இருக்கும், நான் அதுக்கு பதிலாக டேட்டாபேஸை தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் கிளைண்ட் சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவான், சர்வர் டேட்டாபேஸில் query பண்ணி டேட்டாவை ரிட்டர்ன் எடுப்பான், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி திரும்ப கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்புவோம். ஸோ இது வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர், ரைட்? ஓகே, இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துட்டதுனால நான் பிஸ்னஸ் லாஜிக் என்ன வேணாலும் எவ்வளோ ஸ்கேல் பண்ணணுன்னாலும் நான் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸையும் அதே மாதிரி நான் ஸ்கேல் பண்ணணுன்னாலும் நான் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த 3 டயர் ஆர்கிடெக்சர்லேயே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னா,
இப்போ நான் இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் பண்ணி ஆகணும். கரெக்ட். நான் எதர் ஜாவா சூஸ் பண்ணேன்னா ஜாவாவில் மட்டும்தான் எல்லாமே எழுதணும். பைத்தான் யூஸ் பண்ணேன்னா பைத்தானில் மட்டும்தான் எழுதணும். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எழுதணும். இப்போ இதுவே எனக்கு ஆத்தென்டிகேஷன் ஒரு சர்வீஸ், எனக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் வந்து நான் ஜாவாவில் எழுதுகிறேன். லாகிங்னு ஒரு சர்வீஸ், அந்த லாகிங் சர்வீஸ் வந்து எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் ரன் ஆகணும். எனக்கு வேற ஏதாவது சிஸ்டம் மெட்ரிக்ஸ் எடுக்கணும், அந்த சிஸ்டம் மெட்ரிக்ஸ் வந்து எனக்கு பைத்தானில் ரன் ஆகணும் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே இந்த 3 tier ஆர்கிடெக்சரில் ஃபீஸிபிள் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளைண்ட் அண்ட் டேட்டாபேஸை தனியாக வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை இன்னும் மல்டிபிள் சர்வர்ஸாக நான் டிவைட் பண்ணுறேன். ஆத்தென்டிகேஷன் ஒரு சர்வர், லாகிங்னு ஒரு சர்வர், அப்புறம் மானிட்டரிங்னு தனி சர்வர், இதெல்லாம் கம்பைன் ஆனது தான் ஒரு பிஸ்னஸ் லாஜிக் லேயர். இது அப்ளிகேஷன் லேயர்னும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்னென்ன கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். HTTP stands for Hypertext Transfer Protocol. HTTP தான் the most commonly used and most fundamental application layer protocol. கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் நடக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இங்கே டேட்டான்றது HTML ஃபைல்ஸ் ஆகோ இல்லை இமேஜஸ் ஆர் வீடியோஸ், இது எல்லாத்தையும் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது தான் ஹெச்டிடிபியோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும். கெட் ரெக்வஸ்ட், போஸ்ட் ரெக்வஸ்ட், புட், பேட்ச், டெலீட் அப்படின்னு மல்டிபிள் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 சீரீஸ், 300, 400, 500 சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது. ஹெச்டிடிபியை மோஸ்ட் ரிலையபிள் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் மோஸ்ட் ரிலையபிள் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்ற ஒரு லேயரில் இது நடக்கும். நம்ம அப்ளிகேஷன் லேயர்னால் என்ன, டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்ன, ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம லேட்டர் செஷன்ஸில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் டிசிபி வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் ஆகிற ஒரு கம்யூனிகேஷன் மெக்கானிசம். டிசிபியை ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி போயிடுவாங்க. இதே தான் டிசிபியும் பண்ணுவான். டிசிபி வந்து என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு உள்ள நடக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஹேண்ட்ஷேக் பண்ணுவான். அந்த ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா தான் டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவான். அண்ட் இதோட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஒன்று இருக்குது டிசிபி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹேண்ட்ஷேக். என்ன அப்படின்னா, இது அக்னாலேஜ் பேஸ்ட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். என்ன அக்னாலேஜ் பேஸ்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளைண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவான் சர்வருக்கு. சர்வர் வந்து என்ன பண்ணுவான், உன் ரெக்வஸ்ட் எனக்கு கிடச்சிருச்சு அண்ட் இதுதான் இதோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் அதோட அக்னாலஜ்மெண்ட்டையும் சேர்த்து சர்வர் கிளைண்ட்டுக்கு அனுப்புவான். கிளைண்ட் அந்த ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை திரும்ப சர்வருக்கு அனுப்புவான். இதுதான் அக்னாலேஜ் பேஸ்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இந்த மாதிரி அக்னாலேஜ் பேஸ்ட் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுனால தான் ஹெச்டிடிபி கம்யூனிகேஷன் வந்து மோஸ்ட் ரிலையபிள் கம்யூனிகேஷனாக இன்னமும் இருக்குது. இப்போ நம்ம ஹெச்டிடிபியோட எவல்யூஷன் என்னென்னு பார்ப்போம். ஹெச்டிடிபி ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட் டேட் டைம் தெரியல, பட் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் பிட்வீன் 1989 அண்ட் 1991. குளோபலி யூஸ் பண்ணப்பட்ட ஹெச்டிடிபி வேர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.9 அண்ட் 1.0 அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க டில் 1996 வரைக்கும். பட் ஹெச்டிடிபி 1.1 1997 இன்ட்ரடியூஸ் ஆனது தான் இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷனாக கன்சிடர் பண்ணப்பட்டது. ஹெச்டிடிபி 1.1 நிறைய பேர் யூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அதோட சிம்பிளிசிட்டிக்காகவும் ஹியூமன் ரீடபிலிட்டிக்காகவும் தான். 1.1ஓட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பர்சிஸ்டன்ட் கனெக்டிவிட்டி. இங்கே பர்சிஸ்டன்ட் கனெக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு டிசிபி கனெக்ஷன் மேக் பண்ணதுக்கப்புறமா கிளைண்ட் அண்ட் சர்வருக்குள்ளே மல்டிபிள் ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ் லைக் 0.9 இல்லை 1.0 இருந்தாலும் அதோட ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் நடக்கும்போதும் ஒவ்வொரு தடவை டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனால்
அதை ஓவர் கம் பண்ணது தான் ஹெச்டிடிபி வெர்ஷன் 1.1. ஒன்ஸ் டிசிபி கனெக்டிவிட்டி மேக் ஆனதுக்கப்புறமா மல்டிபிள் ரெக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். வெர்ஷன் 1.1ஓட மெயின் ட்ராபேக்கே அது 1 by 1 ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதுனால தான். அதாவது ஒரு டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா மல்டிபிள் ரெக்வெஸ்ட் அதால் அனுப்ப முடியும். ஆனால் நடுவில் ஒரு ரெக்வெஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு லேட் ஆச்சுனாலும் மற்ற எல்லா ரெக்வெஸ்ட்டும் வெயிட் பண்ணியே ஆகணும். இதுதான் ஹெச்டிடிபி வெர்ஷன் 1.1ஓட மெயின் ட்ராபேக். இதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் அதோட நெக்ஸ்ட் வெர்ஷனான ஹெச்டிடிபி 2. ஹெச்டிடிபி 2-வை 2015 லான்ச் பண்ணாங்க. இந்த ஹெச்டிடிபி வெர்ஷன் 2ஓட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட். இங்கே மல்டிபிள் ரெக்வெஸ்ட் 1 by 1 போகாமல் ஸ்ட்ரீம்ஸாக போகும். இதை டிசிபி ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி மல்டிபிள் ரெக்வெஸ்ட் சைமல்டேனியஸாக அனுப்ப முடியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ் ஹெச்டிடிபி வெர்ஷன்ஸ் வந்து ஒரு டேட்டாவை சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அது டெக்ஸ்ட் பேஸ்டு ட்ரான்ஸ்ஃபராக தான் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டோ நம்ம சென்ட் பண்ணும்போது சர்வருக்கு இந்த ஹெச்டிடிபி டைரக்ட் டெக்ஸ்ட் மெசேஜாகவே சர்வருக்கு பாஸ் பண்ணும். வேறஸ் ஹெச்டிடிபி வெர்ஷன் 2 என்ன பண்ணுவான்னா இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பைனரி ஃபார்மேட்டில் அனுப்புவான். அதனால இது ஈவன் ஃபாஸ்டராக இருக்கும். ஹெச்டிடிபி 2 இப்போ இருக்கிற ஆல்மோஸ்ட் 50-65% ஆஃப் வெப்சைட்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெச்டிடிபி வெர்ஷன் 2ஓட மெயின் ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிபி லெவல் ஹெட் ஆஃப் லைன் பிளாக்கிங். ஹெட் ஆஃப் லைன் பிளாக்கிங்னா என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். உங்ககிட்ட ஒரு நூல் இருக்குது, நீங்கள் ஒரு மணி மாலை உருவாக்கணும்னு யோசிக்கிறீங்க. இந்த மணி மாலைக்கு கலர் மணி ஆட் பண்ண போகிறீங்க. க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படின்னு நிறைய கலர் மணி நீங்கள் கோக்கணும்னு பிரியப்படுறீங்க. இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, தனித்தனியாக ஆர்டர் பண்ணுறீங்க. ப்ளூ கலர் தனியாக, க்ரீன் கலர் தனியாக, ரெட் கலர் தனியாக ஆர்டர் பண்ணுறீங்க. எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. பட் எக்ஸப்ட் எல்லோ கலர் மட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை. ஆனால் ரிசீவ் ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட மணி மாலையை நீங்கள் கோக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்ஸ் எல்லோ கலர் வந்ததுக்கப்புறமா தான் மற்ற எல்லா மணியும் நான் சேர்த்து நான் ஒரு மாலையாக கோப்பேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுவே டிசிபி என்ன பண்ணுறான்னா ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சின்ன பேக்கெட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இந்த சின்ன பேக்கெட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பேக்கெட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் மற்ற எல்லா பேக்கெட்டும் வெயிட் பண்ணி ஆகணும். டிசிபி திரும்ப அந்த மிஸ் ஆன பேக்கெட்டை கிளைண்ட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறமா தான் உங்களோட கிளைண்ட் வந்து திரும்ப மற்ற எல்லா இதையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு விஷுவலைஸாக காமிக்கிறான். ஹெச்டிடிபி வெர்ஷன் 2ஓட ஹெட் ஆஃப் லைன் பிளாக்கிங்கை ஓவர் கம் பண்ண வந்தது தான் ஹெச்டிடிபி வெர்ஷன் 3. ஹெச்டிடிபி வெர்ஷன் 3 இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெச்டிடிபி வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் டிசிபி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெச்டிடிபி வெர்ஷன் 3ல் யூடிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூட்டர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இந்த யூடிபி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ்லையும் இல்லை ஆன்லைன் கேம்ஸ்லையும், ரியல் டைம் கேம்ஸ்லையும் இது யூஸ் பண்ணுவாங்க. யூடிபி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த ஹெட் ஆஃப் லைன் பிளாக்கிங்கை ஓவர் கம் பண்ணுறான் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நீங்கள் ஏதோ ஒரு ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஷார்ட் ப்ரீஃப் டைம், ஒரு செகண்டோ இல்லை லெஸ் தேன் 1 செகண்டோ திடீர்னு உங்களோட ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிட்டு பின்னாடி ஆடியோ மட்டும் ப்ளேபேக் ஆகும். ஒன்ஸ் உங்களோட நெட்வொர்க் வந்து ஸ்டேபிலிட்டி வந்துட்டதுக்கப்புறமா திரும்ப நார்மலாக உங்களோட ஸ்க்ரீன் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகி திரும்ப வீடியோ ப்ளே ஆகும். இது எதனால் நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெச்டிடிபி வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளைண்ட்டு சர்வருக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, வீடியோ ப்ளஸ் ஆடியோ சேர்த்து ஒரு பேக்கெட்டாக அனுப்பும். ஆனால் ஹெச்டிடிபி வெர்ஷன் 3ல் ஆடியோ தனி பேக்கெட்டாக ஸ்ட்ரீம்ஸாக போகும் அண்ட் வீடியோ தனி ஸ்ட்ரீம்ஸாக போகும். ஸோ ஈவன் வீடியோ ஸ்ட்ரீம் வந்து நடுவில் பிளாக் ஆனாலும் ஆடியோ ஸ்ட்ரீம் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிறதுனால தான் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஈவன் தோ வீடியோ ஃப்ரோஸ் ஆனாலும் பேக்ரவுண்டில் ஆடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் மைக்ரேஷன். நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் காலோ இல்லை வீடியோ காலோ பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வீடியோ கால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், மொபைல் டேட்டா ஸ்லோவாக இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ரொம்ப டிஸ்டார்டடாக இமேஜ் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஹை பேண்ட்வித் உள்ள ஒரு வைஃபை நெட்வொர்க் உள்ள வந்ததுக்கப்புறம் வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகாது. அந்த சமயத்தில் ஒரு ஷார்ட் மொமெண்ட்லேயே உங்களோட அந்த டிஸ்டார்டட் இமேஜ் வந்து ஒரு கிளியர் இமேஜாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த
இந்த ஃபெசிலிட்டி பண்ணுறது தான் ஹெச்டிடிபி வெர்ஷன் 3யோட மெயின் அட்வான்டேஜ். ஆனால் இந்த ஹெச்டிடிபி வெர்ஷன் 3 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது என்கிரிப்டட் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கணும். அதுக்காக வந்தது தான் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற தனி ப்ரோட்டோகால். ஹெச்டிடிபி வெர்ஷன் 3 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற பிக்டெக் கம்பெனிஸ் லைக் கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் சிடிஎன் நெட்ஒர்க்ஸ் லைக் க்ளவுட்ஃபேர், அப்புறம் ஆன்லைன் வீடியோ கேம்ஸ், வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் ஹெச்டிடிபி வெர்ஷன் 3 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. HTTPS stands for HTTP Secure. ஒரு HTTP ப்ரோட்டோகாலை அதுக்கு மேலே ஒரு என்கிரிப்ஷன் லேயர் ஆட் பண்ணது தான் HTTPS அப்படின்றது. என்கிரிப்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி மூலியமாக நடக்கும். அதாவது TLS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த TLSக்கு ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது SSL, செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்றது. இந்த TLS செக்யூரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்பும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அனுப்பும்போது ஹெச்டிடிபி என்ன பண்ணும், இதை டெக்ஸ்ட் பேஸ்டாக அனுப்பும். இந்த HTTPS என்ன பண்ணும் அப்படின்னா, அதை என்கிரிப்ட் பண்ணி ஒரு மெசேஜாக சர்வருக்கு அனுப்பும். சர்வர் அதை டீகோட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணும். 3 pillars of HTTPS: கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. கான்ஃபிடென்ஷியலிட்டி அப்படின்னா என்னென்னா, கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷன் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இன்டெகிரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் நடக்கிற இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் வேறு யாரும் பார்த்துடக்கூடாது, வேறு யாரும் அதை மாடிஃபை பண்ணிடக்கூடாது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது தான் இன்டெகிரிட்டி. ஆத்தென்டிசிட்டி அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வெரிஃபைடு யூசர் அப்படின்றத செக் பண்ணுறது தான் ஆத்தென்டிசிட்டி. நீங்கள் கரெக்டான ஒரு வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ஆத்தென்டிசிட்டி. டிஎல்எஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷன் என்கிரிப்டடாக இருக்கணும், அதை இந்த 2 பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் அது புரியணும் அப்படின்றது தான் டிஎல்எஸோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் மூலியமாக 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இதை ஒரு ஃபன்னியான வேல நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பழைய படத்தில் இல்லை சில டான்ஸ் பேசுகிறதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட கோட் வேர்ட்ஸ் மூலியமாக தான் அவங்க பேசிப்பாங்க. உங்கள் கிளைண்ட் கிட்ட ஒரு புக்லெட் இருக்கும். அந்த புக்லெட்டுன்றது சர்டிஃபிகேட். ஓகே, இந்த புக்லெட்டில் சில சைஃபர் டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ கிளைண்ட்டு சர்வருக்கு அனுப்புகிற டேட்டாவை இந்த சைஃபர் டெக்ஸ்ட் மூலியமாக டேட்டாவை சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அதாவது புக்லெட்டில் இருக்கிற சைஃபர் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி, இப்போ ஏக்கு இது, பிக்கு இது அப்படின்னு சொல்லி சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்புவான். சர்வர் வந்து அவன்கிட்ட ஒரு கீ இருக்குது. அந்த கீ வச்சு அவன் என்ன பண்ணுவான், இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை நார்மல் மெசேஜாக அவன் டீகோட் பண்ணி அவன் அதை யூஸ் பண்ணிப்பான். திரும்ப அவன் அனுப்பும் போதும் அவன் திரும்ப சைஃபர் டெக்ஸ்ட்டாக என்கிரிப்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்புவான். இந்த மாதிரி சைஃபர் டெக்ஸ்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மெசேஜஸை மற்றவங்க வெளியிலேருந்து வர ஆடியன்ஸால் இதை பார்க்க முடியாது. அதனால தான் HTTPS இஸ் அ செக்யூர்டு டிரான்ஸ்மிஷன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலாக இருக்குது. FTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலோட மெயின் அட்வான்டேஜ் ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு நடுவில் ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 சேனல்ஸ் மூலியமாக இது ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு சேனல் கனெக்ஷன் என்ன கமாண்டோ அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். லெட்ஸே லாகின் அப்படின்றது ஒரு கமாண்ட், இல்லை ஃபைல் ரெக்வெஸ்ட் அப்படின்றது ஒரு கமாண்ட். இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சேனலும், இன்னொரு சேனல் டேட்டா சேனல். இந்த டேட்டா சேனல் ஆக்சுவல் ஃபைல் என்னவோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா சேனல். ஸோ இந்த 2 சேனல் மூலியமாக தான் FTP ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வருக்குள்ளே கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணும். FTPயோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் HTTPயில் நடக்கிற அதே தான். என்னது, யூசர் அண்ட் பாஸ்வேர்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக அனுப்புறது. SMTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் நடக்கிற இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இந்த SMTP ப்ரோட்டோக்கால் மூலியமாக தான் நடக்கும். இந்த SMTP மெயினாக யூஸ் பண்ணுறது குளோபல் ரீடர்ஸ் யார் அப்படின்னா, ஜிமெயில், அவுட்லுக், இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இந்த SMTP சர்வரை நார்மலாக எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸாலையும் ஈஸியாக பில்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், ஹை மெயின்டெனன்ஸ், புவர் இமெயில் டெலிவரி, அப்புறம் கன்சிஸ்டன்ட் ஐபி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆன்டி ஸ்பேம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஜிமெயில் ஆர் அவுட்லுக் இந்த எஸ்எம்டிபி சர்வர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளோட கார்ப்பரேட் கம்பெனிஸ், எம்என்சிஸ், இவங்க வந்து இந்த ப்ரொவைடர்கிட்ட இருந்து சர்வீசஸ் வாங்கிக்கிறாங்க. POP3 போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3. போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னா நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இமெயில் ப்ரோட்டோகால். எதுக்காக இது உருவாக்குனாங்க அப்படின்னா, இது ஆஃப்லைன் இமெயில்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோட்டோகால். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சில அப்ளிகேஷன்ஸ் லைக் தண்டர்பர்ட், ஆப்பிள் மெயில், அப்புறம் ஆஃப்லைன் அவுட்லுக், இவங்கெல்லாம் சர்வர்லேருந்து இமெயில்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்வர்லேருந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோட்டோகால் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். IMAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது POP3யோட சுப்பீரியர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். எதனால் இது சுப்பீரியர் ப்ரோட்டோகால் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே இந்த IMAP பேசிஸில் தான் இமெயில் கம்யூனிகேஷன் நடந்துக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை டெஸ்க்டாப்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மொபைல்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஒரு இமெயில் எடுத்து நீங்கள் மொபைலில் அதை வியூ பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஏற்கனவே ஓப்பன் பண்ணதா மார்க் ஆகிருக்கும். ஆர்எல்ஸ் டெஸ்க்டாப்பில் ஒரு இமெயில் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கிற இமெயில் அப்ளிகேஷன்லேயும் அந்த இமெயில் டெலீட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த IMAP ப்ரோட்டோகால் மூலியமாக தான் நடக்குது. செக்யூர் ஷெல் ஆர் SSH. SSHை ஒரு கிரிப்டோகிராஃபிக் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா, ஒரு அன்செக்யூர்டு நெட்வொர்க்கில் கூட உங்களோட ரிமோட் மிஷின் ஒரு ரிமோட் சர்வரை நீங்கள் உங்களோட லோக்கல் பிளேஸில் இருந்து சர்வரை ரிமோட்லி கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன். RDP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். இதுக்கு முன்னாடி பார்த்த SSH மாதிரியே RDPயும் ஒரு ரிமோட் டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் தான். SSH அப்படின்றது டெர்மினல் மூலியமாக ரிமோட் சர்வரை கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால், வேறஸ் RDPன்றது ஒரு UI மூலியமாக கனெக்ட் பண்ணுற ப்ரோட்டோகால். வெப்சாக்கெட் ஒரு ஃபுல் டூப்ளெக்ஸ் பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். அதாவது ஒரு சிங்கிள் TCP கனெக்ஷன்லேயே 2 யூசர்ஸ், சர்வர் கிளைண்ட் 2 யூசர்ஸும் அட் அ டைமில் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். எப்படி இதை பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் டூப்ளெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓல்டர் டேஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் பேக் அப்படின்னா டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு டூல் இருந்துச்சு. இந்த டெலிகிராஃப் மூலியமாக டெலிகிராம் மெசேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த டெலிகிராம் மெசேஜஸோட மெயின் ட்ராபேக் வந்து என்னென்னா, அட் அ டைம் ஒரு யூசர் ஒருத்தர் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒருத்தர் மெசேஜ் சென்ட் பண்ணாங்கன்னா ஒருத்தர் ரிசீவ் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க மெசேஜ் ரெஸ்பாண்ட் அனுப்பி விடுவாங்க. ஸோ இப்படி தான் டெலிகிராம் மெசேஜஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாடர்ன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வாய்ஸ் காலில் பேசும்போது 2 பேரும் ஒரே நேரத்திலே பேசிக்கவும் முடியும், 2 பேரும் அதை ஹியர் பண்ண முடியும். முன்னாடி ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் நடந்துச்சு, ஆனால் இங்கே 2 வே கம்யூனிகேஷன் நடக்குது. அதனால தான் வெப்சாக்கெட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் சேட் அப்ளிகேஷன்ஸ், கேமிங் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் லைவ் டேஷ்போர்டு டிஸ்பிளே பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், இங்கெல்லாம் வெப்சாக்கெட் ரொம்ப காமன்லி யூஸ் ஆகுது. DHCP டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். உங்ககிட்ட ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்குது. அந்த வைஃபை ரவுட்டரில் 10 மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது 10 IP அட்ரஸ் அவைலபிலிட்டி அந்த பர்டிகுலர் ரவுட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம வந்து மொபைலில் வந்து அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணும்போதும் நம்மளோட IP அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது கொடுத்துருக்குற அந்த 10 IP அட்ரஸ்க்குள்ளே ஏதோ ஒரு IP அட்ரஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுவே DHCP வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஒருத்தர் மேனுவலாக தான் அந்த IP அட்ரஸ் எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவைஸ்க்கு கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இதுதான் DHCPயோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரோட கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் டிஸ்கஷனில் என்னென்னலாம் பார்த்தோம், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்னன்னு பார்த்தோம், அதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் என்னென்னு பார்த்தோம்,
கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.